100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய தினம் முடிவதற்குள்ளார, இன்றைய தினத்திலிருந்து அடுத்த 4 நாட்களுக்குள்ளார உங்களுடைய ராசிநாதன் பலம் பெற்று இருப்பதால் பல வகைகளில் நன்மைகள் கிடைத்தாலும் சனி பகவானும் குரு பகவானும் சுழன்று அடிக்கக்கூடிய காரணத்தினால சில எதிர்பாராத சம்பவங்களும் நடக்கப் போகின்றது. என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, உங்களுடைய ராசிநாதன் பலம் பெற்று இருப்பதால் கடின உழைப்பிற்கு பலன்களை பெற போகிறீங்க. இதற்கு முந்தைய காலகட்டங்களில் எவ்வளவோ கடினமாக உழைத்தும் அதற்கான பலன் கிடைக்கலையே என்று நொந்து போயிருந்தவங்களுக்கு சிறப்பான பலன்களை அறுவடை செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த தினம் இருக்கின்றது. உங்களுடைய தனஸ்தானத்தில் கிரகங்களின் சேர்க்கை சிறப்பாக இருப்பதால் பொருளாதார நிலை உயரப்போகின்றது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடி வரப்போகின்றது. நீண்ட நாள் பிரிந்திருந்த உறவினர்கள் எல்லாம் ஒன்று சேர போகிறாங்க. அரசியல் பிரமுகர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைனா பிரச்சனை தான். பொது வெளியில் வீண் விவாதங்களை தவிர்த்திடுங்க. தொழில் வணிகத்தில் லாபம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முதலீடுகள் மூலம் வருமானம் பெருக போகின்றது. உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைப்பதோடு பொறுப்புகளும் உங்களை தேடி வரப்போகின்றது. குறிப்பாக சொல்லணும்னா உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதோடு சின்ன சின்ன பிரச்சனைகளை தவிர வேறு பாதிப்புகள் இருக்காது. பற்கள் கண்கள் தொடர்பான பரிசோதனையை செய்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதையும் தாண்டி மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அடுத்தவர்களுடைய செய்கை கோபத்தை ஏற்படுத்தலாம். அப்படின்றதுனால இந்த தினங்களில் இன்றையிலிருந்து அடுத்த 4 நாட்களுக்கு கொஞ்சம் நிதானத்தோடு இருப்பது நல்லது. சொந்த காரியங்களில் சற்று தாமதம் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களால் மன நிறைவை அடைய போகிறீங்க. எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் மகரம் ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் அடியோடு மறைஞ்சிடும். மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கப் போகின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவும். எளிதில் மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அப்படின்றதுனால மற்றவங்க கிட்ட பேசும்போதும் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் வேண்டும். குடும்பம் தொடர்பான கவலைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். குடும்ப செலவை சமாளிக்க பண வரத்து நிச்சயம் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத மறுத்திட முடியாது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகின்றது. உங்களுடைய மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். கோவிலுக்கு போகலாமா, இறைவனை வழிபடலாமா அப்படின்ற எண்ணம் தான் உங்களுடைய மனதில் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாக போகின்றது. உறவினர் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் இது. எந்த பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய திறமையை நிச்சயமாக உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம்தான். அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல சம்பவங்கள் நடக்கும். எதிர்பாராத சில நிகழ்வுகள் உங்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். அது பல சோகமான விஷயங்கள், அதாவது எதிர்பாராத விஷயங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. அப்படின்றதுனால
குடும்ப உறுப்பினர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது அப்படின்றதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் மனதை குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதே நேரத்தில் சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொல்லை தரலாம். சனீஸ்வரனை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். இன்றையிலிருந்து அடுத்த 4 தினங்களில் சனீஸ்வர பகவான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகள் வரலாம் அப்படின்றதுனால ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளை அவங்களுடைய போக்கில் விட்டு பிடிங்க. ஏனோ தானோ வளர்க்காதீங்க, கெட்டு போயிடுவாங்க. உங்களுடைய தடைப்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நண்பர்களின் உதவியால் பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டீங்கன்னா பெரும் முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும். அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். மேலிடத்தில் இருந்து முக்கிய பொறுப்புகள் உங்களுடைய கையில் வந்து சேரப்போகின்றது. சந்தோஷமான செய்தியாக அது இருக்கும். சில நேரங்களில் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் குழப்பமடைய நேர்ந்தாலும் சரியான நேரத்தில் சரியாக காரியத்தை முடிச்சிடுவீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும். முக்கிய நபர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்றதுனால அதில் கொஞ்சம் அக்கறை செலுத்துனீங்கன்னா பண வரவு பண சேமிப்பு எல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லணும். எல்லா வகைகள்லையும் கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் சில எதிர்பாராத நிகழ்வுகளால் மனம் வருந்தும்படியான சம்பவங்கள் நடக்கும் அப்படின்றதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருப்பது, பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் இருந்து உங்களை நிச்சயம் காப்பாற்றும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு காரியத்தை முடிக்கணும் அப்படின்னா முடிச்சுட்டு மறு வேலையை பாருங்கள். இல்லைன்னா காரிய தடங்கள் ஏற்படும், அந்த வேலையை முடிக்க முடியாமல் போகலாம். இப்படி பல சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. பல வகைகளில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு அருள் புரிந்து சுகபோக ஒரு வாழ்வை வாழ வைக்க தயாராக இருக்கின்றார். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா ஆடை ஆபரணங்களோட, சொத்துக்களோட, வண்டி வாகனங்களோட சுகபோக செல்வ செழிப்பான ராஜயோக ஒரு வாழ்வை உங்களால் வாழ முடியும் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம்.